கூவத்தூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது அங்கிருந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தெரியும். நம்ம அங்கே கிடையாது. அங்கு இருப்பவர்கள் சொன்ன செய்திகளின் அடிப்படையில தான் இவர் இப்படியெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற செய்தியே வெளியில வந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு கொண்டு போய் மொத்த பேரையும் அங்க அடைச்சிட்டாங்க. ஒரு பெரிய அளவுல அங்க ஒரு செக்யூரிட்டியை போட்டாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எந்த ஊடகமும் அது உள்ளார நடக்கிறத கவர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அங்க நடந்த விஷயங்கள்லாம் எப்படி வெளியில வந்தது? அங்கிருப்பவர்கள் வெளியில சொன்னாங்க, எங்களுக்கு இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, ஃபிகர் சப்ளை பண்ணாங்க, சரக்கு சப்ளை பண்ணாங்க, நாங்கள் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டோம், பொம்பளைங்களோட குத்தாட்டம் போட்டோங்கிற எல்லாமே அங்கிருந்த நபர்கள் வெளியே சொன்ன தகவல். அந்த அடிப்படையில் தான் கருணாசுடைய பெயரையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே என்ன நடந்ததுங்கிறது இப்போ நீங்கள் நம்ம கிட்ட சொல்லலாம், நான் அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப நல்லவன், அப்படிலாம் பண்ணலை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கிருந்த எம்எல்ஏக்கள் அதை நம்புவாங்களா? அவங்களுக்கு உண்மை தெரியும்ல. அதனால அது அவர்களுக்கு தெரிந்த உண்மை. அதுல நம்ம என்ன கருத்து சொல்றோம்? உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.